லண்டனில் கொலை செய்யப்பட்ட மகனின் உடல் 11 நாட்களாகியும் தாயகம் திரும்பாததால் பரிதவிப்பில் உள்ள குடும்பத்தினர் முதல்வர் ஸ்டாலின் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மருதமலை பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் கடந்த 1.5 ஆண்டுகளாக லண்டனில் உள்ள தனியார் உணவகத்தில் பணியாற்றி வந்தார். கடந்த 14ஆம் தேதி பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு விக்னேஷ் சைக்கிளில் சென்றபோது காரில் வந்த மர்ம நபர்கள் அவரை வழிமறித்து கொடூரமாக தாக்கினர். இதில் படுகாயமடைந்த விக்னேஷ் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் லண்டன் போலீசார் 8 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே உயிரிழந்த விக்னேஷின் உடலை இந்தியா கொண்டுவர அவரது தந்தை பட்டாபிராமன் என்பவர் சென்னையில் உள்ள இந்திய தூதரகத்தை அணுகியுள்ளார். ஆனால் மகன் கொலை செய்யப்பட்டு 11 நாட்களாகியும் லண்டனில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் முறையான பதில் கூறவில்லை என்றும் இறந்த மகனின் இறுதி மரியாதையை முறைப்படி செய்ய முதல்வர் ஸ்டாலின் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பெற்றோர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். உலகத்தில் பெரிய சோகம் தன் மகனுக்கு தந்தை மகனுக்கு ஒரு காரியம் செய்கிறது பெரிய சோகம். அதை விட சோகம் எதுவும் இல்லை. அதை விட பெரிய சோகம் இப்போ என்னென்னா உடம்பு கிடைக்காம நாங்கள் தவிச்சிட்ருக்கோம். எல்லாரும் சோகத்தில் இருக்கோம். எதுவுமே சொல்ல முடியல. ஐயா ஸ்டாலின் நிச்சயமாக கருணை உள்ளத்தோடு இதை செய்வார்னு எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. சீக்கிரமாக குழந்தையோட பாடி வரணும், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. எங்களுக்கு 4 பேர் ஆகிடுச்சு 10 டேஸ்க்கு மேலே. அதனால தான் எனக்கு முடியல, எங்களால் டாலரேட் பண்ணுற முடியல. இன்னும் அந்த குழந்தை முகத்தை இன்னும் பார்க்கல. எல்லாமே டிலே ஆகிட்டு வருது. அதுதான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லைங்க. இது நார்மல் ப்ராசஸ், இப்படி தான் போகும், நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்கிறாங்க. இது 10ஓட 11 கேஸாக தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. அவங்க ரூல்ஸ் ஒரு சைடு இருக்கலாம், எங்களுக்குன்னு இருக்கிற அந்த எமோஷ்னல் வேல்யூஸ் அவங்க பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பாவும் அவருக்கு ஆல்ரெடி பைபாஸ் நடந்திருக்கு. அம்மாவும் பயங்கர டிப்ரெஸ்டாக இருக்காங்க. சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி இஷ்யூ இருக்குது. ஒரே கோரிக்கை, நாங்கள் பண உதவி எதுவுமே கேட்கல. எங்களுக்கு அண்ணனோட பாடியையும் அண்ணியையும் சேஃபாக ஃப்ளைட்டில் இங்கே கூட்டிகிட்டு விடணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.